வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஜெமினி எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படி தான் பார்ப்போம். இப்போ வந்து ChatGPT அந்த மாதிரி ஏஐலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கூகுளோட ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஜெமினி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் கூகுளில் ஜெமினின்னு மட்டும் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும். ஜெமினி ஏஐ அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெமினி சேட் டு சூப்பர் சார்ஜ் ஒரு வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். சரிங்களா? கூகுள் ஏஐ இதுக்கு பேர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பார்ட்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் ஜெமினின்னு மாற்றிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் புதுசாக லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் போட்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் ஜெமினி போயிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் இந்த இடத்துல பாருங்களேன், ஆஸ்க் ஜெமினின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பயோடேட்டா சாம்பிள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா பயோடேட்டான்னு போட்டிருக்கேன் நான். பயோடேட்டாவோட ஃபார்மேட் வந்து இங்கே அதே கொடுத்துரும். நீங்கள் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸலில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபார்மேட் மட்டும் கிடையாது, மெயிலுக்கு இப்போ ஒரு சாம்பிள் மெயில், ஒரு ஜாப் ரிலேட்டட் மெயில் ஃபார்மேட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மெயில் கொடுத்துரும். மெயில் ஃபார்மேட்டே கொடுத்துரும். நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் மெயில்லையோ இல்லை வேர்ட்லேயோ போட்டு நீங்கள் மாற்றி நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்போ வேணாலும் போய் திருப்பி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இது ஃபுல்லாக சர்ச் பண்ணது, இது ஃபுல்லாக வந்து நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூகுள் ஜெமினியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் இன்னும் வந்து இதில் வந்து அட்வான்ஸ்டெலாம் இருக்கும். அட்வான்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா அப்கிரேடு அதில் போனீங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட்டு கேட்கும். அமௌண்ட்டு கேட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வீடியோ இமேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 2000 rupees கிட்ட வருது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீமியம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக கூகுள் ஜெமினி பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏஐயில் வந்து நீங்கள் என்ன கொஸ்டின், டவுட்டு, சப்ஜெக்ட் சம்மந்தமாக டவுட்டு எது வேணால் கேட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கேட்குறேன் டெல் மீ அபவுட் தமிழ்நாடுன்னு கேட்குறேன். கேட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். இப்போ இது வந்து தமிழில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க மேக்ஸிமம் இருக்கிற 130 லாங்குவேஜாக என்னமோ 130 லாங்குவேஜ் கிட்ட வந்து ஒரு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து தமிழ்நாடை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து தமிழில் தான் நீங்கள் இங்கிலீஷ் தான் டைப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தமிழ்லேயுமே அதில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணும். இங்கே பாருங்களேன், இந்த தமிழ்நாடை பற்றி நீங்கள் தமிழில் கேட்டிங்கனாலுமே சொல்லும். நீங்கள் என்ன டாபிக் நீங்கள் இதில் கொடுத்து கேட்டிங்கனாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது உங்களோட டாபிக் எடுத்து ஒரு எக்ஸாமுக்குரியோ இல்லை ஒரு சப்ஜெக்டுக்குரிய டாப்பிக்கோ எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக அதுவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஜெமினி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கூகுள் ஜெமினியோட ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது ஷார்ட்